ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Sujata. பாபாஜி, சிவன் எங்கு பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவரது வாழ்க்கையை பற்றி கூறும். பிறவா யாக்கை பெரியோன் அப்படின்னும். உலகத்தில் பிறக்காத ஆள் யாராவது இருக்காங்கன்னா அது சிவபெருமானம். யாக்கைன்னா உடம்பு. பிறவா யாக்கை பெரியோன் அப்படின்னா இந்த உலகத்தில் பிறக்காத ஆள். ஸோ அவனுடைய நெற்றியிலிருந்து பிறந்தவன் முருகப்பெருமான். அதனால் முருகனை பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறாங்க? பெம்மான் முருகன் பிறவான் இரவான். எல்லாத்த விட பெம்மான்னா பெருமாள்னு வச்சுக்கோ. முருகன் பிறவான் இரவான். அவன் பிறக்கிறதும் இல்லை சாகிறதும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம எல்லாரும் இருக்கோம் இல்லையா? நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் பிறவான எல்லாருக்கும் இல்லை, இரவா வயனும் இல்லைங்கிறாங்க. நம்ம பிறக்காத இடமும் கிடையாது, சாகாத இடமும் கிடையாது. அவ்வளோ எழுகடல் கோடி மணலிலும் கோடி பிறவி இழுப்பிறவி. 7 கடல் இருக்கிற மணலை விட நாம் இந்த உலகத்தில் பிறவிகளை எடுத்துக்கொண்டு பொன்னரபி ஜனனம் பொன்னரபி மரணம் சொல்லி உழன்று கொண்டு இருக்கின்றோம். அப்போது சிவன்கிறது ஏன் அந்த நிலையில் இருக்கிறார் அப்படின்னா, இட்ஸ் நாட் அ கேரக்டர், இட்ஸ் நாட் அ பர்சன் ஆர் பர்சனாலிட்டி. அது ஒரு ஜோதி. அந்த ஜோதிங்கிறது ஒன் பர்சன் கிடையாது. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 3. பிரம்மா ப்ளஸ் விஷ்ணு ப்ளஸ் சங்கரன் இஸ் ஈக்குவல் டு சிவன். எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சங்கரனும் சிவனும் வேறு வேறு. பிரம்மா ப்ளஸ் விஷ்ணு ப்ளஸ் சங்கரன், அதாவது புரோட்டான் நியூட்ரான் எர்த்துன்னா என்ன? பிரம்மா. அண்டு மீதி 2 இருக்கு இல்லையா? அதுதான் சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய சொரூபம். இந்த 3ம் சேர்ந்தா அதுக்கு பேர் தான் சிவன்னு சொல்லக்கூடிய. அந்த சிவனுங்கிற யாருன்னா ஈஸ்வர சர்வபூதானாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் இயங்குகிறான் இல்லையா? அவன் தான் சிவன். இப்போ மூச்சு காத்துக்கு என்ன பேர் தமிழில்? வாசி. நீ சொல்லிப்பாரு, வாசி 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 வாசின்னு சிவாசி வாசி வாசிவான்னு வரும். ஸோ நம்முடைய பிரீத் இருக்கு இல்லையா? அதுதான் சிவன் சொல்லக்கூடியது. இந்த உலகத்தில் எல்லார்கிட்டையும், நம்மக்கிட்ட மாத்திரம் இல்லை, எறும்பு முதலாகி எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அதே சிவனுடைய மூச்சுக்காற்று தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால் நம்ம எல்லாருமே ஈஸ்வர ஸ்வரூபங்கள் தான். அதனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? எல்லா உலகும் என் வசமாயின. இந்த உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம். எல்லா உயிரும் என் உயிராயின. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நான் தான் எல்லாரும். எல்லா உயிரும் என் உயிராயின. ஏன்னா எல்லாம் கடந்த என்னம்பல தீசர் எல்லாம் கடந்தார் என்னுள் இருந்தார். உலகம் பூராவும் சிவன் தான் இருக்கார். அவர் வெளியே இருக்கிற மாதிரி எனக்குள்ளேயே இருக்கிறார் இல்லையா? எல்லாம் கடந்தார் என்னுள்ளும் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவர் என்ன சொல்கிறார்? இந்த உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம். ஏன்னா சிவன் உள்ளே இருக்கிறார் இல்லையா? அவருக்கு தான் எல்லாம் சொந்தம், அதனால் எனக்கு சொந்தங்கிற மாதிரி. மக்களுக்கு இந்த ஹையர் லெவல்ஸ் புரியறதில்லை. அவங்க இந்த உலகத்தில் ஒரு ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்து, வள்ளலார், ராகவேந்திரர், ஷிரடி பாபா இந்த மாதிரிலாம் வராங்க இல்லையா? இவங்கெல்லாம் பிறந்தவர்கள். உங்களுக்கே தெரியும், புவனகிரிங்கிற இடத்துல ஒரு சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் தான் ராகவேந்திரர். நல்லா யோசனை பண்ணு. ஷிரடி பாபா ஹைதராபாத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து ஒரு முஸ்லீம் பக்கினால் வளர்க்கப்பட்டவர். அவர் ஷிரடிக்கு போனதுக்கு காரணம் அந்த இடத்துல அவருடைய முற்பிறவியினுடைய குருநாதராகிய, முற்பிறவியில் அவர் கபீர்தாசராக இருந்தார். அவருடைய குருநாதராக இருந்தால் ராமானந்தருடைய சமாதியாக அங்கே இருக்குது, அந்த வேப்பமரத்துக்கு கீழே. அதனால தான் அந்த ஊருக்கு அவர் போனார். பரமாச்சாரியாக இருந்தார். எல்லாருக்கும் தெரியும், விழுப்புரத்தில் தான் அவர் பிறந்தாருங்கிற மாதிரி. ராமர் குழந்தையே இல்லாத தசரதனுக்கு ரிஷிசிருங்க மகரிஷி புத்திரகாமேஷி யாகம் பண்ணி அந்த பாயச பிரசாதத்தை குடித்து கைகேயி, கோசலை, சுமித்ரா 3 பேருக்கும் ராமலட்சுமண பரத சத்துருக்கள் பிறந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கிருஷ்ணர் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் சிறையில் அடைக்கப்பட்டு கம்சனால் ஓன் பிரதர் அந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்து யமுனையில் ஒரே நைட்டில் போய் இவ வீட்டில் வளர்ந்து யசோதினுடைய வீட்டில் வளர்ந்தவர் அவர். அதனால் உங்களுக்கு தெரியும், அவரும் பிறந்தவர் தான். எந்த ஒரு மகான் யாரை நீங்கள் இன்றைக்கி சாமின்னு சொல்லி கும்பிட்றீங்களோ, ராமர், கிருஷ்ணர் எல்லாருமே இப்படி தான். பார்வதின்னு சொல்கிறோம் நம்ம. யார்? மலையத்வஜன் மகள், மலையரசன் இருக்கான் கைலாச இமயமய பகுதியில், அவன் ஒய்ஃப், அவனுடைய மகள். ஸோ
ஸோ சிவபெருமான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த ராஜா யாகம் பண்ணுற போது சிவனை கூப்பிடல, தட்சன் அவன் பேர். அதனால் சிவபெருமான் போய் அந்த தட்ச யாகத்தை அழிக்கிறாரு. போக வேணான்னு சொன்னால் இந்த அம்மா அப்பா விட்டு பாசத்துக்காக போச்சு. அதனால் அவர் உன்னை கிட்டேயே சேர்க்க மாட்டேன்னா அவர் தன் உடம்ப 63 துண்டுகளாக ஸ்ப்ளிட் பண்ணான். இந்தியாவில் பல இடங்களில் அந்த ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடி போய் விழுந்தது. அதெல்லாம் தான் நீங்கள் சக்தி ஸ்தலங்கள்னு சொல்லி இன்றைக்கி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வ வடிவமானாலும் அதுக்கு ஒரு பாடிலி இது இருக்குது, காரண காரியங்கள் இருக்குது. சிவனுங்கிறது சம் டோட்டல் ஆஃப் எல்லாம் சேர்ந்த ஒரு எனர்ஜி தான் சிவன் சொல்லக்கூடியது. அதனால் சிவன் வேறு சங்கரன் வேறு நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஈஸ்வரா அப்படின்னா ஐஸ்வர்யம்ங்கிற வார்த்தையினுடைய திரிபது. ஐஸ்வர்யம்னா என்ன? அஷ்ட ஐஸ்வர்யங்கள், ஆரோக்கியம், பணம், அது இது எல்லாம் சேர்ந்தால் தான் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் தான் ஈஸ்வரா என்று சொல்லக்கூடியது. அதனால் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாரு? ஈஸ்வர சர்வபூதானாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஈஸ்வரன் தான் இருக்கார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அதனால் நீ கூட சிவன் தான். உன்னுடைய உடம்பு பிரம்மா, உன்னுடைய ரைட் அண்ட் லெஃப்டில் 2 பக்கம் காற்று போயிட்டு வந்திருக்கு இல்லையா, அது நீ சங்கர நாராயணன்னு வச்சுக்கோ. இப்போ ஆதிசங்கராச்சாரியார் தன்னுடைய கேள்வி பதில் நவரத்ன மணிமாலை என்ற புத்தகத்தில் பிரஸ்னாகர ரத்னாகரம் அதில் கேள்வி கேட்கிறார். கச்ச பகவான், பகவான் என்பது எது இல்லை யார்? அதுக்கு அவர் சொல்லுகிற விட என்ன? சங்கர நாராயண ஆத்ம ஏவ, சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு எவன் சொந்தக்காரனோ அவன் தான் பகவான். அப்போ பகவான் வர்றபோது சிவன் பகவான் ஆயிடுறான். ஏன்னா அவன் சங்கர நாராயண சுரூபமாக இருக்கான். பிரம்மா என்பது நம்முடைய உடலாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறீங்க, மயிலாப்பூரில் போயிட்டு இங்கே இருக்கிற சாமி என்ன அப்படிங்கிறீங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? கபாலீஸ்வரர். திருவொத்தியூருக்கு போகிறீங்க, படம்பக்கநாதர். அப்புறம் காசிக்கு போகிறீங்க, விஸ்வநாதர். ராமேஸ்வரம் போகிறீங்க, ராமநாதீஸ்வரர். மதுரைக்கு போகிறீங்க, சுந்தரேஸ்வரர். நல்லா யோசனை பண்ணிகிட்டே வா. அப்போ உன் பேர் என்னமோ அது ஒன்று தானே இருக்கணும். எந்த கோயிலுக்கு போனால் வேறு வேறு ஆளை சொல்கிறாங்கன்னா என்ன? அவங்கெல்லாம் வேறு வேறு தான். இந்த உலகத்தில் எல்லாருமே வேறு வேறு தான். சிவநிலையை அடைந்தார்கள் தவத்தினால, அந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து சிவநிலையை அடைந்தார்கள். அதனால் அவங்களுக்கு அந்த ஈஸ்வர பட்டாபிஷேகம் கிடைக்கிறது. ஒன்று கூட கிடைக்கும். ராவணன் இருந்தான், உன்னை பொறுத்து மாத்திரம் அவன் ராட்சசன். ஆனால் அவன் சாமவேதம் பாடி வீணியில் சிவனையே மைக்கி வரங்களை வாங்கினவன். அதனால் அவன் பேர் என்ன? ராவண ஈஸ்வரன். எத்தனை பேர் பிஹெச்டி வாங்குறான்? ஒரு பிஹெச்டி தானா? அந்த மாதிரி ஈஸ்வரனுங்கிறது ஒரு பிஹெச்டி. ராவண ஈஸ்வரன். அகஸ்தியர் அந்த நிலையை அடைகிறார், அகஸ்தீஸ்வரன். சனி பகவான் அடைகிறார், சனீஸ்வரன். அதை யோசனை பண்ணி இத்தனை பேர் ஈஸ்வரர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. அதனால் நீங்கள் கூட அந்த நிலையை அடையலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் பிரம்ம சரீரம் இருக்குது, இதுக்குள்ளே 2 பக்கம் காற்று போயிட்டு வந்திருக்கு. இதுதான் ஒரு பக்கம் சங்கரன், ஒரு பக்கம் நாராயணன். உங்களுடைய யோக சக்தியினால் அதை இப்படி இணைக்கணும். இப்படி இணைக்கிற போது இந்த இடத்துக்கு அது நிற்கும். ஊசியில் எப்படி நூல் கோக்குறாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு 2 பக்கம் போயிட்டு இருக்கிற காற்று இந்த இடத்துல கொண்டாந்து ஒன்றா நீங்கள் இணைக்கிற போது உங்களுடைய சுவாசம் வெளி சுவாசமாக இருக்காது, இந்த இடத்தோடு நின்றுடும். தட்ஸ் கால்ட் நாசி முனை சுவாசம். நாசின்னா மூக்கு. நாசி முனையில், மூக்கினுடைய முனையில் இருக்கக்கூடிய சுவாசம்னு சொல்கிறது. வெளி சுவாசத்துக்கும் அதுக்கும் இருக்காது. இந்த நிலையில் நீங்கள் தொடுகிற போது உங்களுடைய நார்மலான ஆயுசு ஒரு 70 வயசுன்னு வச்சுக்கோ. நீ 100 வயசு 200 வயசு கூட இருக்கலாம். ஏன்னா யூ ஆர் நாட் யூஸிங் தி ஃபிசிக்கல் பயாலஜிக்கல் பாடி. நீ உள்ளுக்குள்ளேயே அந்த காற்றை வாங்கி வச்சுன்னு இருக்க. அதனால் இன்னும் ஆயுசை நீட்டிக்க முடியும். அதனால தான் அந்த காலத்தில் இந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குகை அந்த மாதிரி எடுத்துக்கு போயிடுவோம். இல்லை பாம்பு இருக்குது, அதுக்கு மூச்சு காற்றுக்கு கனெக்ஷன் இருக்குது. நம்ம முதுகில் இருக்கு இல்லையா வெற்றிபிரே, அதுதான் குண்டலினின்றது, அது பாம்பு. ஆனால் நிறைய பேர் அந்த பாம்பாக தன்னை மாற்றிக்கொண்டு ஜனங்கள்லாம் வராத ஒரு குகைக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா ஜனங்கள் குகைக்குள்ளே போக முடியாது இல்லையா, சிவ்வளோ பாம்பு தான் போக முடியாங்க. அங்கே உட்காந்துட்டு தவம் செய்வாங்க. இப்படி எவ்வளவோ பேர் ஒன்று ஜனங்களுக்கு தொண்டு செய்வாங்க, இல்லை வேணான்னு சொன்னால் அவங்க எங்கேயோ போய் உட்காந்துட்டு தவத்தில் ஈடுபடுவாங்க. அப்படி கோகைகளுக்குள்ளே பாம்பை போய் உட்காரவங்க இருக்காங்க. இல்லை தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணிக்குள்ளே எங்கேயாவது குகைங்கள் இருக்கும். எல்லாராலையும் மூச்சு பிடிச்சி நீச்சல் பிடிச்சி அங்கே போக முடியாது. அதனால் அப்படி ஒரு குகையை பார்த்து தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு இது பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். இப்படி உலகத்தில் பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் வராங்க.
இப்போது கலியுகத்தில் நிறைய மகான்கள் இந்த இங்கே நடக்கிற அனாச்சாரத்தெல்லாம் பார்த்து இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு கலியினை கண்ணாலும் காண்பது ஆகாது என்று ககனத்து ரிஷிகளும் கைலைக்கு ஏகினார் அப்படின்னு. இந்த கலியுகத்தில் நடக்கிற அக்கிரமம் அநியாயம் இதெல்லாம் பார்க்க வேணான்னு சொல்லி உலகத்தில் இருந்த ரிஷிகளும் சித்தவர்களும் கைலாயத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பாட்டு. இப்போ கலியுகம் முடிய வேண்டிய நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ யாரெல்லாம் போனாங்களோ அவங்கெல்லாம் இப்போ திரும்பி வருவாங்க. கலசப்பாக்கத்தில் பூண்டியில் மகான் இருந்தார், பூண்டி மகான். திடீர்னு ஒரு நாள் அந்த திருச்செந்தூர் கோயிலில் 5 லிங்கம் இருக்கு இல்லையா, முருகனுக்கு பின்னால், அதில் ஒரு லிங்கம் வருதான். ஒரு ஆள் என்ன சாமி எங்கே இருக்கிறீங்க அப்படின்றார். அதாவது உடலை விடணும்னு முடிவு எடுத்துட்டாரு. தனக்கு கனெக்டடாக இருக்கிற இடத்த ஒரு தடவை பார்த்துட்டு அவர் கைலாசத்துக்கு போகிறார். அப்போ அவர் எல்லாரும் கேட்டபோது வரணும் சொன்னார், நான் படியலக்க வந்தேன்பா, கோணி பிடிக்க ஆள் இல்லைப்பா, நான் கைலாசத்துக்கே போகிறேன்பா அப்படின்னாரு. நான் படியலக்க தான் வந்தேன், ஜனங்க நல்லவங்களே இல்லை, நான் கைலாசத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். ஸோ நிறைய மகான்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ உலகத்தில் திருப்பியும் வருவாங்க. அதே பேரோடு வரலாம், இல்லை வேற ஒரு பேரோடு வரலாம். உனக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃபிசிக்கலாக கனெக்ஷன் ஏதாவது இந்த பூமியில் இருந்திருந்தால் நீ அவங்கள மீட் பண்ணுவேன். அது ஒன்றும் சந்தேகமே தேவையில்லை. அவங்கள நீ கட்டாயம் மீட் பண்ணுவேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆன்சிடோட்னுவாங்க இல்லையா, ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, ஃபாஸ்ட் ஃபார்வர்டு, ரீவைண்டு எல்லாம் இருக்கும். சிவசங்கர் பாபா இருக்காருன்னா நான் கைலாசத்தில் இருந்தால்தான். கைலாயத்தில் நான் சிவபெருமானுடைய ரெப்ளிகா. நான் ஒரு தடவை சிவபெருமான் எப்போ பாரு புலித்தோல் எல்லாம் கட்டிக்கின்னு இருக்காருன்னு அவர் அழகாக கல்யாண சுந்தர கோலத்தில் டெக்கரேட் பண்ணுறாங்க. அவருக்கு தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா, அங்கே இருக்க மானசரோவரில் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கே அவரை ரொம்ப பிடிச்சி போகுது. அதனால் ஹே ஹேண்ட்ஸம் கம் அவுட் அப்படிங்கிற மாதிரி சுந்தரா வாங்குறாரு. இப்போ சிவனுடைய சொந்த நிழல் அதிலிருந்து வெளியே வருது. அவர் தான் சுந்தரர். சிவபெருமான் விஷம் குடித்த போது அவர் இந்த கழுத்தை இப்படி பிடிச்சார். ஆலகால விஷம் உள்ளே இறங்காத சுந்தரர் கையில் இப்படி பிடிச்சதுனால அவர் பேர் ஆலகால சுந்தரர், ஆளால சுந்தரன்னு இருந்தார். கைலாசத்தில் அவர் கணங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து கொண்டிருந்தார். அப்போ பார்வதியுடைய 2 சேடிகள்ங்கிறாங்களே, 7 மைட்ஸ், அனந்தனை சுனந்தனைன்னு பேர். அவங்கள பார்த்து இவர் கொஞ்சம் லவ் வருது. சிவன் சொல்கிறாரு, கைலாசத்தில் எல்லாரும் ஒளி உடம்பில் இருக்கும், அதனால் நீ அனுபவிக்கணும்னா பூமிக்கு போகணும். ஏன்னா பூமியில் தான் ஆகாசம் இங்கே இருக்குது, காற்று இங்கே இருக்குது, நம்ம பாடி மண்ணில் செஞ்சது, இந்த இடத்துல வாட்டர் மாலிகுல்ஸ், இந்த இடத்துல நெருப்பு, இந்த 5 எலமெண்ட்ஸும் பூமியில் தான் இருக்குது, வேறு எந்த உலகத்துலேயும் கிடையாது. மேலே சத்தம்தான் இருக்குது. அதுதான் பைபிள் வரும், முதலில் வார்த்தை இருந்தது, சத்தம்தான் இருந்தது, ஓசை ஒலியெல்லாம் மானாய் நீயேன்ற. அதனால் உலகத்துக்கு போன்றார். அவர் ஐயோ ஒன்று விட்டு எப்படி போகிறது, நான் தக்க தருணத்தில் உன்னை தடுத்தாட்கொள்வேங்கிறார். இங்கே பூமியில் ஒரு ஐயர் குடும்பத்தில் பிறக்கிறார். அந்த ராஜா ஒருத்தர் இருக்கான், நரசிங்கம் முனையாரையர்னு பேர். இந்த குழந்தைய நான் எடுத்துன்னு போய் வளர்த்துக்கலாமான்னு, எடுத்துக்கோங்க அப்படிங்க. அப்படி வளர்றார். இப்போ சிவபெருமான் மேலே இருந்து இவருக்கு வசதிகளை செய்து கொடுக்குறார். ஸோ அந்த வளர்கிற போது இவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறாங்க திருவெண்ணைநல்லூரில். இவர் மாப்பிள்ளை குளத்தில் உக்காந்துக்கிற போது சிவபெருமான் ஒரு வயோதிகனாக கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ எனக்கு அடிமை அப்படின்னு. பிராமண குடும்பத்தில் எங்கேயோ அடிமை வருவோன்னு பாருங்க, தாத்தா எழுதி கொடுத்த ஓலைக்குதுன்னு. இவர் அந்த ஓலையை வாங்கி கீசிறாரு. சிவன் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு தெரியும்டா, ஏன்னா அவன் பேர் வந்தோண்டன், முரட்டு பக்தன், அதனால் நான் ஒரிஜினல் எங்கிட்ட வச்சுக்கிறேன்னு ஊருக்காரங்கிட்ட காட்டி பாருன்னு. ஆமாம் அவங்க தாத்தா எழுதிக்கிறாரு அப்படின்னு. என் குலமே இவனுக்கு அடிமைன்னு சொல்லி எழுன்றார். இவருக்கு எப்படி இருக்கும் பார்த்து திட்டாரு, பைத்தியக்காரர் மாதிரி, பித்தா பித்தா அப்படிங்கிறார். சிவபெருமான் நேராக திருவெண்ணெய்நல்லூர் கோயிலில் சிவனுக்குள்ளே போய் மெர்ஜ் ஆகிட்டு, பித்தா என்று எம்மை சொற்றமிழால் பாடுக அப்படிங்கிறார். 2 வரி. பித்தா பீரை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை. இந்த பாட்டு அங்கே பாடுறாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தனக்கு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் ஞாபகம் வந்துடுது. இவர் யாரை லவ் பண்ணாங்களோ அதில் ஒரு பொண்ணு திருவாரூரில் பிறந்திருக்குது, சங்கிலி நாச்சியார்னு பேர். இன்னொரு பொண்ணு திருவொத்தியூர் பக்கத்தில் ஞாயிறுங்கிற ஊரில் பிறந்திருக்கு, அவள் பேர் பறவை நாச்சியார். ஸோ 2 பேர் கூடயும் கல்யாணம் ஆகுது. பலவிதமான அனுபவங்கள் அவங்களுக்கு நடக்குது. ஒரு லெவலுக்கு மேலே பலவிதமான அனுபவங்கள். ஏன்னா திருவொத்தியூர் எல்லையை தாண்டி போக மாட்டேன்னு 2வது பொண்டாட்டி சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு.
தாண்டிடுறார். ஏன்னா அவருக்கு திருவாரூரில் இருக்க ஆரூரான் மேலே காதல், அவருக்கு கண்ணு ரெண்டும் போயிடுது. அப்போ தடுமாறி நேராக திருமல்லி வாயில் கோயிலுக்கு வந்து, நீர் உள்ளீரா இருக்கியா கடவுளே அப்படின்னு உள்ளேருந்து கோயில் கேட்குது. அவங்களும் நீர் போவீர், நான் இருக்கேன் நீ போடான்னு சிவன் நக்கலாக சொல்கிறார். அங்கேருந்து தடுமாறி காஞ்சிபுரம் போகிறார். காஞ்சிபுரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வர் இருக்கார் இல்லையா, அந்த கோயிலை கும்பிட்டுட்டு ஒரு கண்ணு வருது. கம்பன் எம்மானை பாடி ஆம் கண் பெற்றவாரே அப்படின்னார். ஒரு கண்ணு அங்கேருந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் திருவாரூரில் போய் 2வது கண்ணு கிடைக்குது. இப்படி பலவிதமான அனுபவங்கள். அவருக்கு சாப்பாடு வேணும்னா சிவனே போய் 4 வீட்டில் நல்ல சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பாரு. அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. பொண்டாட்டிக்கு இவருக்கும் தகராறு வந்தால் சிவனே போய் அம்மா கைலாசத்துலேருந்து வந்துக்கிறாம்மா, அதனால் அவனை கண்டுக்காத நீ, அவங்க 2 பேர் கூட அவன் இப்படிலாம் தான் இருக்கணும்னு பிறந்திருக்கிறான் அப்படின்னு. இப்படிலாம் கடைசியில் வெள்ளை யானை அனுப்பிச்சு உன்னுடைய அனுபவங்கள்லாம் முடிஞ்சிச்சு, நீ கைலாசத்துக்கு வந்துருங்கிறார். அப்போ வெள்ளை யானை ஏறிக்கிட்டு இவர் போகிறார் கைலாசத்துக்கு. இவருக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு சேரமான் பெருமாள் நாயனார். அவர் ஐயோ என்னை விட்டு போறியாப்பான்ட்டு உடனே ஒரு குதிரையை கூப்பிட்டு அது காதில் பஞ்சாட்சர மந்திரம் ஓதி அவர் குதிரை மேலே போகிறார். ஒரு யானை மேலே சுந்தரர் போகிறாரு, அவர் ஃப்ரெண்டு குதிரை மேலே போகிறாரு. அவையார் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிடுது. பிள்ளையார் அவங்க 2 பேர் போகிறாங்களேன்ட்டு நீ பூஜை முடியன்றார். என்னமோ பூஜை முடிச்ச உடனே தும்பிக்கையில் தூக்கி போகிறாரு. இவங்களுக்கு முன்னால் கைலாசத்து கேட்டில் அவையார் போய் உக்காந்துன்னு இருக்குது. இப்படி இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக வரோம்? எமை தடுத்து அடிமை கொண்டு, ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கும், அதனால கடவுள் நம்மை பிறவியில் தடுத்தாட்கொள்வார். எமை தடுத்து அடிமை கொண்டு பாரமாய பழவினை அறுத்து, நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற கர்மா இல்லையா அதை கழிப்பார். அதனால் அவருக்கு பாரு அந்த லவ் இருந்தது, அதெல்லாம் முடிக்கணும், பலவிதமான அனுபவங்கள்லாம் வரணும். அதுக்கப்புறம் பாரமாய பழவினை அறுத்து, அதுக்கப்புறம் என்ன, தன்னை நினைந்துருக தருகின்றான். அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. எப்போ பாரு கடவுளை நினச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே கடவுளே உன்னை கூப்பிட்டுக்குவார். இவ்வளோ தான் வாழ்க்கை. உலகத்தில் நம்மெல்லாம் அப்படி தான் பிறந்திருக்கோம். நீங்கள்லாம் கூட மனிதர்கள், நீ தப்பாக நினச்சிருக்கீங்க. எல்லா பெருமையும் எடுத்து இன்றைக்கி இந்த மனித உடம்பில் வசிக்கிற ஆத்மாக்கள் நீங்கள். அதனால் நீங்களாம் கூட டிவைன் தான். உங்களுக்கு கல்யாணம் பாக்கி இருந்ததா கல்யாணம் ஆகும், குழந்தை பாக்கி இருந்தால் குழந்தை வரும். குழந்தை இல்லையா கவலைப்படாது, ஏன்னா உனக்கு அந்த மாதிரி எதுவும் பாக்கி இல்லை, உனக்கு அந்த மாதிரி பாக்கி இல்லைன்னு அர்த்தம். இப்படி எல்லாமே ஒரு விட்ட குறை தொட்ட குறை, அதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டு தான் இந்த வாழ்க்கை என்பது. வாழ்க்கையை வேடிக்கை பார்த்துக்கினே வா. உன்னுடைய அனுபவங்கள் எப்போ முடியுதோ, எப்படி ஒரு வெள்ளரி பழம் அது காம்பருந்து கீழே விழும், அந்த மாதிரி உன்னுடைய அனுபவங்கள் நிறைவடைந்த பின்னால் தானாகவே உனக்கு மனசு போகாது. இந்த உலகத்தில் நீ ஓட்ட மாட்டேன். அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவம் வருது இல்லையா, அந்த மாதிரி. எத்தனை மகா பக்த விஜயம் படிக்கிறீங்க, அதில் சாமியே புஷ்பகுமானத்தை அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. புஷ்பகுமானம் ரெடியாக வந்தது, இவர் போய் பண்டாட்டிகிட்ட வாடி போகலான்னாக்கா, இருங்க நான் இப்போ சூடு பால் பண்ணினுங்கிறேன்னா, இவர் என்னடா இவளை போய் என்ன தெரிஞ்சு அவர் போய் ஏறிக்கினார். வேலைக்காரி பார்த்தா இவர் போய் கப்புன்னு ஏறிக்கினான், அவள் போய். அதனால் எல்லாருக்குமே இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடவுளுடைய அழைப்பு வரும். யாருக்கு அந்த பாக்கி சாக்கி நிறைவு இருக்கோ அவங்கெல்லாம் போய் சேருவாங்க. அந்தந்த இடத்துக்கு எங்கேருந்து வந்தாங்களோ அங்கேருந்து போய் சேருவாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் காரண காரியங்க இருக்குது. இப்போ நீங்கள் ராகவேந்திரன்றீங்க, அவர் ஏன் வந்தார்? அவர் சிவபக்தராக இருந்தார். அவர் அந்த கைலாசத்தில் சிவனோட பக்தராக இருந்தார். எப்போ பாரு பெருமாளை திட்டிக்கினே இருப்பார். அவர் பேர் சங்கு கர்ண தேவத்தை. சங்கு போல் காது, கர்ணம்னா காது உள்ள ஒரு போஸ்டர் இருந்தார் அவர். சிவனுக்கு கோபம் வருது. நாங்கள் ஒன்று தான், அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணுன்னு வர. அறியாதவன்னாக்கா தெரியாதவன் அர்த்தம் இல்லை. ஹரி யாதவன் வாயில் மண்ணு. அறியும் சிவனும் ஒன்று, ஹரி யாதவன் வாயில் மண் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா வாயை தெரிந்து காமிக்கிறாரு. அப்போ உலகம் பூரா உருவாக்கிறார். அப்போ அவன் உலகத்துக்கான ஆள், நான் மேலே இருக்கிறதுக்கு ஆள், இகம் பரம் அப்படின்னு சொல்லி புரிய வைப்பாங்க. போய் நீ கொஞ்ச நாள் நாராயணங்கிட்ட நல்ல பேர் வாங்கன்றார். ஸோ அவர் பத்ரிநாராயணன் கோயிலுக்கு வர்றார். இன்றைக்கி நீங்கள் பத்ரிகாசிரமம் போனீங்கன்னா நாராயணன் சுற்றிட்டு இப்படி வர்றபோது இவர் தான் இந்த கோயிலுக்கு இன்சார்ஜி அப்படின்னு அங்கே சங்குகர்ண தேவதையோட சிலையை வச்சுருப்பாங்க. அந்த சங்குகர்ண தேவதை உலகத்தில் பலவிதமான அவதாரங்களை எடுத்து வர்றார். அதில் ஒன்று தான் பாலாலய சித்தர். 12 வயசில் பாண்டிச்சேரி கடற்கரையில் உட்காந்து தவம் செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ முருகரை நோக்கி அவர் தான் செய்கிறார். முருகர் சொல்கிறாரு, சிவன் உன்னை திட்டி அனுப்பிச்சிருக்காரு, நான் உனக்கு ஏதாவது நல்லது பண்ணாக்கா சிவன் என்னை கோச்சுக்குவார் அப்படின்னு.
இவர் நேராக பக்கத்தில் இருக்கிற மயிலமலை குகையில் வந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். வள்ளி தேவியான போய் ஒரு சின்ன பையன் அவனுக்கு நீ வந்து பிளெஸ்ஸிங் கொடுக்க மாட்டேன்றீன்னு சொல்லிட்டு முருகனை விட்டுவிட்டு அவங்க 2 பேரும் சங்குகர்ண தேவதையாக இருந்து இன்றைக்கி பாலாஜி சித்தராக இருக்கார் இல்லையா மயிலமலையில், அவருக்கு வந்து அவர் கூடயே இருக்காங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் முருகன் வராரு. உனக்கு என்ன வரம் வேணுன்றாரு. அவர் சொல்கிறாரு, நான் எதுக்கு உலகத்தில் வந்தேன்னே தெரியல, உனக்கு தான் தெரியும்ன்ட்டு. அவர் சொல்கிறார், கவலைப்படாத, நீ இங்கே வந்து ஒரு தமிழ் மடத்தை வச்சு இந்த சைவ சித்தாந்தம் இதெல்லாம் வந்து பரப்புன்னு. அதுக்கு என்ன பேர்? பொம்மபுர அதீனம். இன்றைக்கும் மயிலங்கோயிலுக்கு போனேன்னா பொம்மபுர அதீனம் இருக்கும். அதிலெல்லாம் இருந்து தன் கடமைகளை முடிச்ச உடனே முருகன் சொல்கிறார், சரி நான் இங்கே இருக்கேன் மயிலமல்லையில், எனக்கு பக்கத்தில் நீ ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணு. காசி விஸ்வநாதருங்கிற லிங்கத்தை வச்சு உன்னுடைய ஆத்மாவை அதுக்குள்ளே நீ ஆவாகனம் பண்ணு. இன்றைக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா இவருடைய சிலைக்கு பக்கத்தில், சிவனுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதுதான் வந்து சங்குகர்ண தேவதைன்னு சொல்லக்கூடியது. அந்த சங்குகர்ணை தேவதை தான் ராகவேந்திரராக வந்தார். இப்படி நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்றதுக்கு இதெல்லாம் காரணங்கள். ஒரு ஆத்மா இந்த உலகத்தில் இத்தனையோ பிறவி எடுக்கும். அந்த மாதிரி வர்ற போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். தே வில் அண்டர்ஸ்டாண்ட் த பாஸ்ட். கட்டாயம் உங்களுக்கு அவங்களுடைய இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த உலகத்தில் யாரும் புதிதாக வருவதில்லை. உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து. உண்டதே உண்டுன்னா சாப்பிட்டதே தான், இட்லி புண்ணாக்கு தோசை தானே சாப்பிட்டுக்கிறோம், வேறு என்ன சாப்பிட்டுக்கிறோம். உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கழிந்ததே கடவுள் நாளெல்லாம். ஒரு ஆயுசில் நம்ம இத்தனை விதமான அனுபவங்களை நுகர்கிறோம். அந்த அனுபவங்கள் நிறைவடைந்த நிலையில் நாம் வந்து மேலே போயிடுறோம். ஸோ 4 நிலைகள் இருக்கும். முதல்ல நானும் நீயோ எல்லாருமே எங்கேயோ கடவுளோட ஒரு உலகத்தில் இருக்கும். கைலாசத்தில் இருந்திருக்கலாம், வைகுண்டத்தில் இருந்திருக்கலாம், இல்லை அம்பாளோட சிந்தாமணி கிரகம்னு ஒன்று இருக்குது, அங்கே இருந்திருக்கலாம். அங்கே இருக்கிற போது அதுக்கு பேர் சாலோகம். சாலோகம்னா அந்த உலகத்தில் ஒரு மெம்பர்னு அர்த்தம். அதில் நல்ல வேலை செய்கிற ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, யூ வில் கெட் க்ளோஸ் டு தி திங், அது பவர் சென்டர். அப்போ ஏதாவது ஒரு வேலை இருந்தால் அவங்க அந்த ஆளில் போய் நீ அங்கே போய் கொடுத்துட்டு இங்கே போய் கொடுத்துட்டுவான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட போய் 10,000 ரூபா வாங்கினுமான்னா அவன் வந்து அவனுக்கு கொடுக்கல, நீ சொல்லியிருக்கேன்னு தெரியும், உன்னோட ஆளுன்னு தெரியும், அதனால 10,000 ரூபாய் கொடுக்கணும். அதுக்கு என்ன பேர்? சாரூபம். வேலை முடிஞ்ச உடனே நீ திருப்பியும் வந்துடுவ ஹெட் ஆஃபீஸ்க்கு, அதுக்கு சாயுஜ்யம்னு பேர். அப்போது சாலோக, சாமீப, சாரூப, சாயுஜ்யம்ன்றது 4 நிலைகள் இருக்கும். இதெல்லாம் கூட ஒரு கேம் தான். யாரோ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உலகத்தில் எல்லோரும் வராங்க. அதனால சிவசங்கர் பாபா யார்? இதுக்கு முன்னால் சங்குகர்ண தேவதையாக இருந்தார். அதனால் இந்த மாதிரிலாம் மாறி மாறி பல பிறவிகளெல்லாம் எடுக்கிறோம். அதுக்கு முன்னால் சுந்தரராக இருந்தார், அதில் ஒரு ரூட்டு வருது. இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கு. அப்போ ஆத்ம ஞானம்ங்கிறது என்ன? இப்போ நீ வந்து நான் சரண்யா அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன். தட் இஸ் த நேம் கிவன் டு யுவர் பாடி. ஓகே, யுவர் பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப், தட்ஸ் ஆல். ஸோ இது கிடையாது, ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன் தெரியணுன்னா யூ ஷுட் நோ ஆர் யூ ஷுட் ரியலைஸ் தட் யூ ஆர் நோ மோர் த பாடி அண்ட் யூ ஆர் த ஸ்பிரிட் இன்சைட் யூ. உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி தான் நீன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு நீ அல்ல. இதுதான் ரமண மகரிஷி சொல்லுகிற நான் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணுன்னு. அப்போ நான்ன்ற போது நீ என்ன சொல்ல, நான் வெங்கட்ராமன் ரிசர்வ் பேங்க்கில் கலர்க்காக இருக்கேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் வேஸ்ட்டு. நானுன்றது இப்போ நீ சொல்லல, இந்த பிறவியில் இருந்துச்சு, இந்த பெரிய ஆச்சு, இந்த பிறகு வந்துச்சின்னு எல்லாம் தெரிஞ்சால் அதுதான் நான் யாருக்கான விளக்கம். ஸோ ஏதோ ஒரு சினிமா பாட்டு கூட இது, நான் யார் நான் யார் நான் யார் நான் யார் நீ யார், நான் யார் நான் யார் நீ யார், நாளும் தெரிந்தவர் யார் யார், தாய் யார் மகன் யார் பெரியார், தந்தை என்பார் அவர் யார் யார். எல்லாரும் மோட்சம்ன்றது ஏதோ ஒரு விசா வாங்கிட்டு போகிறதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. மோட்சம் என்பது நீ வாழ்கிற காலத்திலேயே உன் உடம்பிலிருந்து ஆத்மாவை தனியாக பிரிக்கணும். உடம்பு வேறு ஆத்மா வேறாக பிரியணும். அதுதான் மோட்சம் என்பது. ஒரு ஜெயிலில் இருந்தால் லிமிட்டெட் ஃப்ரீடம். நீங்கள்லாம் இங்கே உட்காந்துட்டு ஜாலியாக இருக்கீங்க. அப்போ இது அன்லிமிட்டெட் ஃப்ரீடம். ஸோ லிபரேஷன் இஸ் டேக்கிங் த ஸ்பிரிட் அவுட் ஆஃப் தி கண்டெய்னர் ஆர் த ஜெயில் ஆஃப் த பாடி. அதுதான் மோட்சம் என்பது. அது இந்த பூமியில் தான் ஆகுது, வெளியில் கிடையாது. நீ எங்கேயோ விசா வாங்கி மேலே போய் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கலாம்னு நினைக்காது. மோட்சம் இஸ் நவ் அண்ட் நோவேர் எல்ஸ். இட் இஸ் ஹியர் அண்ட் நோவேர். இட்ஸ் நவ் ஆர் நாட் லேட்டர்.
இந்த பூமியில். அப்போ எப்படி அதை அடையிறது அப்படின்னா, ஆசானுகளும் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறக்கும். உலகத்தில் நம்ம எல்லாரும் உலகத்தில் ஆசைக்கூர் பக்தனேங்கிறாங்க. நிறைய ஆசைகள் வச்சுட்டு இருக்கோம் இந்த உலகத்தில். அந்த ஆசைகள் இருக்கிற வரைக்கும் உள்ளகிற ஜோதி தனியாக வராது. பிகாஸ் இட் ரிக்வயர்ஸ் அ பாடி டு என்ஜாய் த டிசைர்ஸ். அதனால் வரவே முடியாது. இப்போ ஆசைகளெல்லாம் இருக்கக்கூடாது. ஆசானுகளும் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறக்கும். எல்லாம் பிளாஸ் ஆகணும், எந்த தாட்டும் இருக்கக்கூடாது. யுவர் மைண்ட் வில் பிகம் பிளாங்க். ஒரு சினிமா கொட்டைக்கு போகிற, அங்கே வந்து வெள்ளை ஸ்க்ரீன் தானே இருக்குது, அந்த மாதிரி உனக்கு இந்த இடத்துல வெள்ளை ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ வந்து லோடட் சினிமா. அதனால தான் அதில் காதல் காட்சி, கோர்ட்டு காட்சி, ஃபைட்டிங் காட்சி, லவ் காட்சி எல்லாம் வருது. அந்த தாட்லாம் இல்லாத ஒரு நிலையை நீ அடைவ. எல்லாம் வரை என்னை மறந்த நலம் சொல்லாயினா, நோ தாட்ஸ், பிளாங்க் மைண்ட் வந்துடும். ஸோ யூ வில் ரிஃப்ளெக்ட் எ பர்டிகுலர் தாட் அட் எ கிவன் டைம். இப்போ நீ ஒரு கேள்வி கேட்ட, அந்த கேள்விக்கு நான் எஃபோர்லெஸ்ஸாக பதில் சொல்லினே இருக்கேன். ஏன்னா யுவர் மைண்ட் அட் தட் லெவல், பிகாஸ் யுவர் நோ பர்சனல் தாட், பிகம்ஸ் லைக் எ கம்ப்யூட்டர். நீ என்ன இன்னும் 3 நாள் கழிச்சு இல்லை 30 நாள் கழிச்சு கேள்வி கேட்டால் கூட இதே சீக்வன்ஸில் தான் பதில் வரும், மாறவே மாறாது. ஸோ மைண்ட் பிகம்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எந்த கேள்வி கேட்குறியோ அந்த கொஸ்டனுக்கு என்ன ஆன்சரோ அது வரும். நாங்கள் திங்கே பண்ண தேவையில்லை. அதனால தான் தைரியமாக நான் எப்பயும் வந்து கேள்வி கேளுன்னுவேன். நம்ம எதுவுமே எஃபர்ட்டே பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு தடவை நம்ம படித்தது 7 ஜென்மத்துக்கு நம்ம கூட வருமா. நீ படிச்சிருந்தாலையும் வரும், படிக்காது இருந்தாலையும் வரும். ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி தேர். இப்போ காமராஜ் நாடாக இருந்தார், படிக்கலை, ஆனால் ஐ வாஸ் அ வெரி எஃபிஷியன்ட் பர்சன். ஆனால் அதுக்கு முன்பிறகுடைய வாசனைகள் அவர்கிட்ட இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது உலகத்தில். ஹையஸ்ட் லெவலுங்கிறது தாட்லெஸ் லெவல் தான். தாட்லெஸ் வந்துச்சுன்னா யூ ஆர் லிபரேட்டட். அதுக்கப்புறம் திருப்பியும் உலகத்தில் வரமாட்டேன். உலகத்தில் உனக்கு என்ன வேலை இருக்கோ அதை பண்ணுவேன். அந்த டைம் கம்ஸ், யூ வில் பேக் ஆஃப், யூ வில் கெட் பேக் டு யுவர் ஒரிஜினல் ஸ்டேட். Question from Nagar Kovil Priya. Dear Baba, you often tell us the story of the Samyar and the snake, where the Samyar removes the fangs and the snake stops biting people and gets hurt. The Samyar then tells the snake that he should have protected himself by threatening the people but not biting them. You say that we should also adopt this approach sometimes. How can we decide when to stop accepting things as our karma and when to take some action against a continuing injustice against us? If possible, always do good unto others. எல்லாருக்கும் நல்லதை சொல்லு, நல்லதை செய், நல்லதை பாரு, நல்லதை கேளு. இஃப் நாட் பாசிபிள், டோன்ட் டூ பேட். புறநானூறு சொல்கிறது, நல்லன செய்தல் அத்தீராயிரும் அல்லது செய்தல் ஓம்புமின் நல்லாற்றுப்படவும் நெறியும் மாறும் அதுவே. முடிஞ்சால் நல்லது, இல்லைன்னா கெட்டது பண்ணாமல் இரு. இப்போ நீ கடனே வாங்கலைன்னு வையேன், அப்போ நீ ஏழையாக இருந்தால் என்ன, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பணக்காரன் ஆகணுங்கிற ஆசையில் நீ கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை கட்ட முடியல, எனக்கு ஒரே கோர்ட்டு கேஸு அவமானமாகுது அப்படின்னு சொல்கிறத விட வாங்காம இரு. அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஹேஸ் எ சாய்ஸ் டு பி ஆல்வேஸ் குட். இப்போ நல்லது தான் குட் இஸ் ஈக்குவல் டு காட். ஸோ இஃப் யூ கேன் மெயின்டைன் திஸ் குட், யூ நீட் நாட் ஈவன் வர்ஷிப் காட். அதே தான் இதே தான் அது. ஸோ கவலைப்பட தேவையில்லை, நல்லவனாக இரு. மெய் வாய் கண்மூக்கு செவி வச்சு நல்லது பார், நல்லது கேளு, நல்லது செய், நல்லது சொல்லு. வேறு பிரேயர் கூட தேவையே இல்லை. Question from Govindan sir. தியான பயிற்சி முழுவதும் செய்தாகிவிட்டது. வடக்கே கைலாயம் முதல் தெற்கே மகேந்திரகிரி மலை வரை எல்லா மலைகளுக்கும் புனித பயணம் சென்று வந்தாகிவிட்டது. இதற்கு பிறகும் மனம் ஒருநிலைப்பட மறுக்கிறது. நான் என்னதான் செய்ய என்று தனது கேள்வியின் மூலம் புலம்பிய ஒரு அன்பருக்கு பரம்பொருளை அடைய வேண்டும் என்ற உறுதியை பெறுவதற்கும் மனதை அடக்கி உலக சுகங்களிலிருந்து அதை விடுவிக்கவும் ஒரு பரம வைராக்கியம் தேவைப்படும். அப்படியும் மனம் அடங்க வழியில்லாத நிலையில் சத்சங்கம் மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு உபாயமாகும். அதனால் மட்டுமே உலகப் பற்றுகளை அகல வைத்து வைராக்கியத்தை உறுதியாக்கி தியான அனுபூதியை பெற்றுத்தர முடியும் என்று ஒரு ஆன்மீக மையத்தால் பதில் தரப்பட்டு இருக்கிறது. இது சரிதானா? சத்சங்கத்தின் முழு வலிமை பற்றி தெளிவுபடுத்துமாறு கேட்டு. சித்தியெல்லாம் பெற்றாலும்
சினமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமேங்கிறார் தாய்மானவர். யூ மே கெட் ஆல் தி அக்கல்ட் பவர்ஸ், சித்துக்கள் சித்தி. சினமன் கோவத்தை அடக்கிறது ரொம்ப கஷ்டம், அதையும் அடக்க பவர் வந்துச்சு, சித்தியெல்லாம் பெற்றாலும் சில மனம் அடக்க கல்லா இருக்கு. ஆதிசங்கர் அதுதான் சொல்றார். சிவபெருமானே, நீ ஒரு பிச்சைக்கார கோலத்தில் கோமணங்கட்டின்னு பிச்சை எடுக்க போறியே, யார் உனக்கு போடுவாங்க? நான் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குரங்கு வச்சுருக்கேன், அந்த குரங்கு உன் கையில் பிடிச்சின்னு போ, அது ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடும், பாடாத பாட்டெல்லாம் பாடும், அப்போ உனக்கு நிறைய பேர் பிச்சை போடுவாங்க இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு. என்ன குரங்கு அப்படின்னா அவர் சொல்கிறார், மனஸ்கபிம், என்ன மனமாகிய குரங்கு அது அப்படின்னா. அப்போ அந்த மனம்தான் நம்மளை இந்த உலகத்தில் பலவிதமான இதில், அப்போ மனதுக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. எல்லாத்தோட பெரிய டிசிப்ளின் ஆர் தர்மம் என்னன்னா மனசில் எந்த கல்மிஷமும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ மனம் அடக்குவது அப்படிங்கிறது என்ன? மனம் அடக்குவது என்பது மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனசு சுத்தமாயிடுச்சுன்னா இது பண்ணும். அப்போ மனசு எப்படி எடுக்கிறது? புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். நீ லைபாய் டெட்டால் போட்டு குளிச்சா வெளியில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும், புறம் தூய்மை. அகம் தூய்மைனா ஒரு இன்டர்னல் பியூரிஃபிகேஷன், அது எதனால் வரும்? வாய்மையால் அமையும். அப்போ வாய்மை எனப்படுவது யாதுன்னா, நீ எதை நினைக்கிறியோ அதை தான் பேசணும், எப்படி பேசுனியோ அதே மாதிரி நீ நடக்கணும், இதுதான் வாய்மை. வாட் எவர் யூ திங்க் யூ ஷுட் டாக். நீ நினைக்க தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் உன்னை பொறுத்து மாத்திரம் அது ரைட்டாக இருக்கணும், அதுதான். எதை நினைக்கிறியோ அது பேசு, நீ என்ன பேசுறியோ அந்த மாதிரி நீ நடக்கணும். அப்போ மனம் மொழி மெய்கள் வாச்சா மகோச்சரம் என்று இதை சொல்கிறார்கள். ஸோ நீ நினைச்சதை பேசு, நீ என்ன பேசுறியோ உன்னை பொறுத்த மாத்திரம் அது உண்மையாக நீ நடந்து காட்டினேன்னா போகிறோம். அப்போ அதுதான் வாய்மை என்றது. அப்போ வாய்மையால் காணப்படும், மகன் தூய்மை வாய்மையால் காணப்படும். நீ ஒரு பொய் சொல்லிட்டுன்னு வையேன், ஒரு 3 மாதம் கழித்து வேறு மாதிரி பேசுவேன், ஏன்னா நீ மறந்து போயிருப்ப அதுக்குள்ளே என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு. எப்பயும் உண்மையை பேசணும், எந்த ஒம்புமே கிடையாது, யூ வில் ஆல்வேஸ் டாக் த ட்ரூத். அதுலேயும் என்ன சொல்கிறாங்க, யாருக்காவது கெட்டது வரும்னா நீ போய் பேசலான்ற. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின், பொய் ஈஸிக்வல் டு மெய், ப்ரொவைடட் உன்னுடைய பொய்னாலே யாருக்கோ நல்லது நடக்குதுன்னா பொய் சொல்லு அப்படின்னு. யோசனை பண்ணிப்பார். இங்கே உட்காந்துக்கிறார் ஒரு ஆள், ஒரு கசாப்பு கடைக்காரன் யாரையோ வெட்டுறதுக்காக கத்தியோடு ஓடி வரான். எந்த பக்கம் போனான் அந்த ஆளுன்றான். நீ இந்த பக்கம் கை காட்டினேன்னு வச்சுக்கோயே, அவன் போய் வெட்ட போகிறான் அவனுக்கு இருக்க கோபத்தில். ஸோ ஏதோ ஒரு நல்லது நீ பண்ணணும்னு நினச்சேன்னா நான் பார்க்குறீங்கன்னு சொல்லி தொலை, இல்லைனாக்கா இந்த பக்கம் போன மாதிரி இருக்குதுங்க சத்தம் பார்த்தேன் நான் அப்படின்னா அவன் இப்படி போடுவான். அப்போ 1/2 hour கழிச்சு கசாப்பு கடைக்காரனுக்கே நல்ல புத்தி வந்துடும். அதனால் புரை தீர்ந்த, யாருக்கும் கெட்டது பண்ணாத ஒரு நல்லது, கசாப்பு கடைக்காரனுக்கும் நஷ்டம் இல்லை, நீ யாரை காப்பாற்றினியோ அவனுக்கும் நஷ்டம் இல்லை, உனக்கும் நஷ்டம் இல்லை. அந்த மாதிரியாக வாழ கற்றுக்கொள்வது என்பது வாழ்க்கையில் இன்னொரு விஷயம். இது எல்லாத்தையும் நமக்கு காட்டுறதுக்காக தான் அறிவு கடவுள் கொடுத்துருக்காரு. திருவள்ளுவர் சொல்றாரு, அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவருக்கும் சென்று அழிக்கலாகாத அரணுங்கிறார். அறிவு இருக்கே அது ஒன்று எல்லா கஷ்டத்தில் இருந்தும் காப்பாற்றும். உங்கள்கிட்ட கத்தி இருக்குது கன்னுக்குதுன்னா யாராவது விரோதி அதை பிடிங்கிடுவான், உன் அறிவு உங்கள்கிட்ட யாராலையும் பிடிக்க முடியாது. அப்போ அந்த அறிவுக்கு என்ன டிஃபனிஷன்? அறிவினால் ஆவதுண்டோ பெரிதும் நோய் தன்னோ போல் நோக்கா கடை. மற்றவன் கஷ்டத்தை தன் கஷ்டம் மாதிரி பார்க்கலன்னா யுவர் இன்டெலிஜென்ஸ் இஸ் யூஸ்லெஸ் இன் செல் அர்த்தம், எதுக்கும் உதவாதது அப்படின்னு அர்த்தம். அதனால் வாழ்க்கைக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று மனசு, அது ஆசைப்படும். இன்னொன்று அறிவு, அது ரைட் ராங்கெல்லாம் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் போப்பார், எது ரைட்டு எது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு குதிரை வண்டிக்கு 2 குதிரை மாதிரி, ஒரு பக்கம் மனசு ஒரு பக்கம் அறிவு, இது 2 வச்சுட்டு நீ தான் பேசஞ்சர், உன் வாழ்க்கையை நீ ஓட்டிக்கினே இருக்கும். இது பார்க்கறதுக்கு கஷ்டம் மாதிரி தெரியலாம், ஆனால் ஒன்ஸ் யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஹவ் டு டூ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இது எப்படி பண்ணணும், எதுக்கு அறிவை யூஸ் பண்ணணும், எதுக்கு நம்முடைய இது எமோஷன்ஸை யூஸ் பண்ணணும், மனசை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு எமோஷனலாக அடையணும் அப்படின்னா அதுக்கு மனசை யூஸ் பண்ண வேண்டியும், நல்ல சேர்த்து அன்பு செய்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் மனசை யூஸ் பண்ணும்.
அங்கே இருக்கிறது கயிறா பாம்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அறிவை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எதை எப்போ யூஸ் பண்ணணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த ரெண்டு மாட்டியும் ஈக்குவலாக வச்சுக்கிட்டு ஓட்டுறவன் இந்த வாழ்க்கையில் அந்த வண்டியை ஓட்டின்னு வாழ்க்கையை அந்த பேசஞ்சராக கடந்துருவோம். அண்ட் எல்லார்கிட்டையுமே கடவுள் இதை கொடுத்துருக்காரு, அறிவையும் கொடுத்துருக்காரு, அன்பையும் கொடுத்துருக்காரு. ஒன்று எமோஷ்னல், இன்னொன்று ரேஷ்னல். ஆனால் அருணை பெருமான் என்ன சொல்கிறார் முருகன்கிட்ட கந்தர் அனுபூதியில், உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். கடவுளை அடையிறதுக்கு அறிவு இருந்தால் உதவாது, அது எமோஷ்னல் ஆகணும். முருகன் பார்த்தோன்னு முருகா 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 அப்படின்னு அழ கற்றுக்கணும். ஸோ அதுக்கு மனசு தேவைப்படும். உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் அப்படின்னு சொல்லி. ஸோ கடவுளை அடைவதற்கு அன்பு தேவைப்படும். ஏன்னா அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அறிவை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற ஆர்ட் நீ தான், உங்கள்கிட்ட தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இட்ஸ் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு எஃபெக்டிவ்லி யூஸ் போத் தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யுவர் அட்வான்டேஜ். லாஸ்ட் கொஸ்டின். இந்த உலகத்தை படைத்த இறைவன் மனிதனுக்கு ஐம்புலன்களையும் கொடுத்து இன்பங்கள் அனைத்தையும் இந்த உலகத்திலேயே அனுபவிக்க வைத்திருக்கிறான். மனிதனுக்கு உடலை கொடுத்து உறவு சங்கிலியை தலைமுறை தலைமுறையாய் கட்டமைத்தவனும் அதே இறைவன்தான். பிறப்பற்ற நிலையை அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக அரிதான மனித பிறப்பை தந்து சிறப்பித்தவனும் அந்த படைப்பாளன்தான். தேவைகளற்ற நிலையில் இருக்கும் இறைவன் இவ்வளவு வசதிகளையும் மனிதனுக்கு பூமியில் செய்து கொடுத்தது அவர்கள் தன்னை வணங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பினாலா, அல்லது இறைவனை வணங்க வேண்டும் என்பது மனிதன் இறைவனுக்கு காட்டும் நன்றி உணர்வா? மனிதனும் இறைவனும் ஒன்றே தான். ஒரு கடல் இருக்குது, அந்த கடலில் ஒவ்வொரு அலையும் கூட அதே கடல் தான். இந்த அலைகள் எல்லாம் சேர்ந்தது, சம் டோட்டல் ஆஃப் ஆல் த வேவ்ஸ் டுகெதர் இஸ் கால்டு த ஓஷன். அதனால் நாம் எல்லாரும் சேர்ந்தது எதுவோ, நம்ம மாத்திரம் இல்லை, ஈயரும்பு முதலாகி எல்லா ஜீவராசிகளும் சேர்ந்தது எதுவோ அதுதான் கடவுளுங்கிறது. ஸோ நெவர் ட்ரை டு புட் எ பேரிகேட் பிட்வீன் காட் அண்ட் யுவர் செல்ஃப். யூ ஆர் காட், பட் யூ ஆர் ஃபர்காட்டன் தட் யூ ஆர் காட். தட்ஸ் வை யூ ஆர் அன்ஏபிள் டு மாஸ்டர் லைஃப். கடவுள்னா என்ன? அன்பாக இருக்கிறது, வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது, கோபத்தை விடுறது, பொறுமையாக இருக்கிறது, அறிவோடு இருக்கிறது, பாரபட்சம் பார்க்காம இருக்கிறது, இதெல்லாம் கடவுளுடைய இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு காஃபின்னா கொஞ்சம் பால், கொஞ்சம் டிகாஷனு, கொஞ்சம் சர்க்கரை, அது மாதிரி இந்த குணங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் நீ தான் கடவுள். ஸோ யூ ஹாவ் டு கீப் இட் செக்லிஸ்ட். நான் இதிலெல்லாம் பாஸ் ஆகிட்டேனாங்கிற மாதிரி. த டே யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆல் தீஸ் கண்டென்ட்ஸ் இன்சைட் யூ, தி கண்டெய்னர் இஸ் யூ அண்ட் காட் இஸ் தி அல்டிமேட். உனக்குள்ளேயே தான் கடவுள் இருக்காருன்னு தெரிஞ்சுக்க. இப்போ கண்காணி இல்லை என்று கள்ளம் பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுங்கிற திருமூலர். நம்மளை யாரும் பார்க்கலன்னு எல்லாரும் ஏமாற்றி ஃப்ராட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லா இடத்துல இருந்தும் கடவுள் நம்மளை பார்த்துக்கின்னு தான் இருக்காரு. எப்படி பார்க்குறாரு? மனதானை, மனதில் நின்ற கருத்தானே, மனத்தகத்தான் வாய்மேலான் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு பாஷை யாருக்கு புரியுதோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இவர் இருந்தார் ராமானுஜர், அவர்கிட்ட ஒரு சிஷ்யன் தான். அவனை இவர் கோவிந்தாப்பட்டினம்னு திருப்பதியிலேருந்து கூட்டின்னு வர்றார், சொந்தக்கார பையன்தான். அவனுக்கு ஒரு வழியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சிடுச்சு. மறுநாள் பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, ஏன்னாங்க உங்கள் சிஷ்யம் ஒன்றுமே பண்ண மாட்டேன்றான்ட்டு. இவர் அவனை கூப்பிட்டு ஏண்டா அப்படிங்கிறாரு. நாங்கள் இருக்கிற ரூம் இருட்டாக இருக்கணும், வெளிச்சம் இருக்கக்கூடாது, எங்கள் 2 பேர் தவிர வேறு யாரும் ரூம்குள்ளே இருக்கக்கூடாது, அப்போ தான் எனக்கு மூடு வரும் அப்படிங்கிறார். அவர் பொண்ணு வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு ரூமை பூட்டிடுங்க, விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. 3ஆவது நாளும் திருப்பியும் பழைய குழி கதவு திரட்டி தான். ஏண்டா அப்படிங்கிறார். ஜெகஜோதியாக பெருமாள் கட்டிலே உட்காந்துருக்காரு, நான் என்ன சொன்னேன், இருட்டாக இருக்கணும்னு சொன்னேன், 3ஆவது மனுஷன் கூடாது. அப்போ அவர் சொன்னாராம், இவன் குடும்பம்லாம் நடத்த மாட்டாமா போ. அப்போ இது ஒரு தாட்டு தான். அதாவது கடவுள் இருக்காருன்னு நம்புறது கூட உங்ககிட்ட இருந்து வர்றது, மற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்குகிற ஒரு எண்ணம் அது. ஸோ இது இன்னொருத்தர் உனக்கு பயங்காட்டியெல்லாம் பண்ண முடியாது இல்லையா, எல்லாம் அப்படியே தான். நான் ரீசெண்டாக பார்த்துட்டேன். அதாவது சின்ன குழந்தைங்கள மிரட்டுறதுக்காக இந்த தாய்மார்கள்லாம் சொல்லுவாங்க, நான் அந்த அங்கிள் உன்னை வந்து இது பண்ணுவார் அப்படின்னும். இந்த குழந்தை தைரியம் வந்து அந்த ஆள்கிட்ட போய் மை மாம் சேஸ் லைக் தட், வில் யூ டூ லைக் தட்? உனக்கு பயம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நீ எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை இல்லையா. ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ யுவர் இன்னர் வாய்ஸ். தட் இன்னர் வாய்ஸ் வில் ஆல்வேஸ் கைட் யூ, எது ரைட்டு எதுறாங்க. இல்லைன்னா நம்மக்கிட்ட நல்ல ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்கிறாரு,
அறமிதென்றுமே மரமிதென்றுமே அருகிலாத போது யாம் அருகிலாத போது தமிழ் வள்ளுவனாரின் திருக்குறளில் ஒரு சொல் இயம்பி காட்ட மாட்டாயாங்கிறார். எது ரைட்டு எது ராங்கன்னு எனக்கு தெரியலன்னா திருக்குறளிலேருந்து ஒரு குறளை சொல்லு, எனக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சின மாதிரி. அப்போ நம்மக்கிட்ட பகவத்கீதை இருக்குது, திருக்குறள் இருக்குது, நிறைய நல்ல புக்ஸ் நிறைய இருக்குது. நமக்கு எது புரியலையோ அந்த நேரத்தில் we can always look for guidance in the scriptures. அதுக்குள்ளே நம்ம அந்த கைடன்ஸை தேடலாம். ஸோ எல்லாத்துக்கும் வழி இருக்குது, வழி இல்லாமல் ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு ஜீசஸ் கிரைஸ்டோட பைபிளோ ஒரு குரானோ இல்லை ஜெண்டவஸ்தாவோ ஒரு பகவத்கீதையோ திருக்குறளோ இதெல்லாம் நமக்காக தானே எழுதி போயிருக்காங்க அவங்க. நம்ம எதையுமே படிக்க மாட்டோம், நம்ம என்ன பண்ணுறது இல்லையா? எதையாவது நம்ம படிக்கிறோமா? ஒன்றும் படிக்கிறது இல்லை. மேக்சிமம் அந்த காலத்தில் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா ஒரு 10 குறள் தெரியும், அது கூட மனப்பாட பதின்றதுனால தான் தெரியும். இப்போ நிறைய இருக்குது, நம்ம படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஏதோ ஸ்கூலில் போய் படிக்கிறது தான் படிப்பு நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, படிக்கணும்னு நினச்சானா வாழ்நாளெல்லாம் படிச்சுருந்துக்கலாம். நீ ஒரு அன்னப்பறவை மாதிரி உனக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுமோ அதெல்லாம் படிக்கணும். அன்னப்பறவை பாலை மாத்திரம் எடுத்துன்னு தண்ணி விட்டுரும். அது மாதிரி எதெல்லாம் ட்ராஷோ அதெல்லாம் விட்டுடும். ஜனங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ராஷுங்க பின்னால் போய் அழிஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் இந்த செல்ஃபோன் அது இதெல்லாம் வந்த உடனே they got lot of diversions. ஜனங்களை எப்பயும் மாயை அழிக்கும். மாயா டெல்யூட்ஸ் அண்ட் அப்சல்யூட் மாயா டெல்யூட்ஸ் அப்சல்யூட்லின்னுவாங்க. அதனால் நம்ம தான் இதுலேருந்தெல்லாம் தப்பிக்கணும். இட்ஸ் ஃபார் அஸ். அதுக்கு தான் கடவுள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. எதிரதா கொள்வார்க்கு இல்லை அதிர வருவதன் நோய். யார் ஆன்டிசிபேட் பண்ணுறானோ அவனை பாதிக்கிற விஷயம் எதுவுமே இல்லை. அறிவு அற்றம் காக்கும் கருவி ஒன்று, எல்லா சூழல்களையும் காப்பாற்றுறது அறிவுன்னு சொல்லக்கூடியது. இப்போ கடவுள் உங்கள்கிட்ட அறிவு வடிவாக இருக்கார். எல்லா அறிவும் சேர்ந்த ஒரு அறிவு இருக்குது, அதுக்கு வால் அறிவுன்னு பேர். அந்த வால் அறிவு ஈஸிக்கொல்ட்டு கடவுள். இப்போ கற்றதனால் ஆய பயன் என்கொள் வால் அறிவன் நற்றால் தொழார் எனின். வாலறிவன் தான் இந்த அறிவையெல்லாம் கொண்டு போய் சேர்க்குறது. ஆதிசங்கரன் சொல்றாரு, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூலமத்தே, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுடா அப்படின்றார். ஏன்னாக்கா நீ படிக்கிற இதெல்லாம் உதவாது. நகி நகி ரட்சதி டுக்குருங்காரனே, இந்த இதெல்லாம் உதவாது. இது ஒரு வேனிட்டி ஆஃப் நாலேஜ். நமக்கு இது தெரியும்னு பீட்டு விடுறதுக்காக அது யூஸ் ஆகும், அவ்வளோதான். அதனால் கடவுள் தான் எல்லாத்த விட பெரிய அறிவு, அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்ய. அப்போ பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் அப்படி. இந்த கோவிந்தம் சொல்ல தெரியல, நான் பெரிய படிப்பாளி இல்லை சார், நான் கிராமத்துக்காரன்னு வச்சுக்கோ, ஏன் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. திருப்பதி குளத்தில் ஒரு மொட்டை தலையை முழுகுது சுவாமி புஷ்கரணியில். அவனுக்கு கோவிந்தா சொல்ல வரல, கோஹிந்தா கோஹிந்தா அப்படின்னா. பக்கத்தில் ஒரு ஐயங்கார், படவா அப்படிலாம் சொல்லக்கூடாது, கோவிந்தா அப்படின்னு சொல்லணும். அவன் 2வது தலையை மூடிட்டு இவன் சொல்ல நினைக்கிறாரு, அதுக்குள்ளே மொட்டை தலை வெளியே வருது. சாமி போன தடவை ஒன்று கும்பிட்டு போய் நல்லா இருக்கேன் நான், இதே மாதிரி இந்த வருஷம் கூட வைக்கணும்னு. அப்போ அவருக்கு தெரியுது, இவன் தப்பாக சொன்னால் கூட கடவுள் இவன் நல்லதானே வச்சுருக்காரு, நம்ம அட்வைஸ் பண்ணணும். ஒரு ஆள் மரத்தை சுற்றிக்கின்னு தான். மரத்தில் பத்மநாபா அமரப்பிரபுன்னு வரும். பத்மநாபா அமரர்கள் தேவர்களுக்கு தலைவனே வரும். இவனுக்கு அது வரல நாக்கில், அதனால் பத்மநாபா மரப்பிரபோ அப்படின்னா. ஒரு ஆள் வந்தார், ஏய் மரப்பிரபுன்னு சொல்லக்கூடாதுடா, அமரப்பிரபு அப்படின்னு. இவன் 4 நாள் சொல்லி பார்த்தான், வரல. அதனால் மரத்தை சுத்தத்தி விட்டான். சாமி இவனுக்கு அட்வைஸ் கொடுத்தாருல பண்டிதர், அவரை பலான்னு ஒரு அடி கொடுத்தாரான். இவ்வளோ பெரிய உலகத்தில் அந்த ஒரு ஆள் தான் என்னை சுற்றி இருந்தான், அதையும் இல்லாமல் பண்ண பாவத்தை பண்ணிட்டியாடா நீ. மரப்பிரபுன்னா என்ன, மரங்களுக்கு தலைவனே, நான் எந்த மரத்தில் இல்லைன்னு சொல்லு, அவன் ரைட்டாக தானே சொன்னான் அப்படின்னாரான். அதனால் நாம் பெரிய அறிவாளிகள் நினச்சின்னு யாரையும் கரெக்ட் பண்ண தேவையில்லை. ஒன்றுமே தெரியாமல் இருந்த கண்ணப்ப நாயனாருக்கு தான் கடவுள் தரிசனம் கழிச்சு காலத்து கோயிலில் அவனுக்கு செலவு வச்சுக்கிறாங்க. ரொம்ப விஷயம் தெரிஞ்ச சிவகோசரியார் சிவாச்சாரியார் இருக்கு இல்லையா, அவங்களுடைய சந்ததி இன்னைக்கு வரைக்கும் மணியாட்சி கற்பூரம் காட்டின்னு இருக்காங்க. அதனால் கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள். யார் ரொம்ப படிக்கலையோ அவனுக்கு இந்த வித்யா கர்வம்ன்றாங்க இல்லையா, அது இருக்காது. அதனால் நீ படித்தாலும் சரி படிக்கலைன்னாலும் சரி, கடவுளை நினைக்க முடிஞ்சால் அதை விட பெரிய தாவும் உலகத்தில் எதுவுமே கிடையாது. பாடலாமா? தாகமெடுக்கும் ஆறுகளுக்கு தண்ணீர் தருகிற வானம், நான் தரையிலிருந்தே அதிலே கொஞ்சம் தாங்கிக் கொள்கிற ஏனம். நீ தண்ணீர் தருகிற வானம், நான் தாங்கிக் கொள்கிற ஏனம். சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா,
நீ மோகமெடுக்கும் மூடர்களுக்கும் முத்தம் தருகிற காற்று. நான் முள்ளுக்குள்ளே சிக்கி கிடந்து முளைக்கத் தொடங்கும் நாற்று. நீ முத்தம் தருகிற காற்று. நான் முளைக்கத் தொடங்கும் நாற்று. சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா, நீ இரவை பகலாயாக்க பிறந்த இந்திரஜால புலவன். நான் இருட்டு பசுவில் வெளிச்சப்பாலை கறக்க நினைக்கும் சிறுவன். நீ இந்திரஜால புலவன். நான் கறக்க நினைக்கும் சிறுவன். சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா, நீ நீருக்குள்ளே உறங்கி கிடக்கும் நெருப்பை கொணரும் சித்தன். நான் நிலையில் இல்லாமல் மேகத்தை போலே அலையும் கவிதை பித்தன். நீ நெருப்பை கொணரும் சித்தன். நான் அலையும் கவிதை பித்தன். சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா, நீ சத்தியம் என்னும் பொய்கைக்குள்ளே தத்துவமாகிய குவளை. நான் சாவு பாம்பின் படத்தின் கீழே நிழலுக்கு ஒதுங்கும் தவளை. நீ தத்துவமாகிய குவளை. நான் நிழலுக்கு ஒதுங்கும் தவளை. சங்கரா சிவசங்கரா சங்கரா சிவசங்கரா. ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே, அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே, கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே, ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே, நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம், நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.